டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நல்ல ஒரு கிறிஸ்பியான மொறுன்னு ஒரு முறுக்கு செய்ய போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி முறுக்குகள்லாம் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். 5 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வச்சுருப்பாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டை இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி கொஞ்சம் பொருட்களை வச்சு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். நம்ம டீ கடை கிச்சனில் 5 ரூபா முறுக்கு சூப்பராக செய்ய போகிறோம். அந்த 5 ரூபா முறுக்கு செய்கிறதுக்கு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சாச்சு. ஒரு 50 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கோம். அதை நம்ம அந்த பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா லேசாக பொன்னிறமாக வர அளவுக்கு, வாசனை வர அளவுக்கு நம்ம இதை உளுந்தை வறுத்துக்கணும். உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்டு நல்லா வாசனை வந்துருச்சு. வந்த உடனே ஒரு 50 கிராம் நம்ம இங்கே உடச்சக்கடலை போட்டு வச்சுருக்கோம். அந்த உடச்சக்கடலையை உள்ளே சேர்த்துட்டு இறக்குறதுக்கு முன்னாடி அப்படியே நல்லா லேசாக ஒரு 1 நிமிஷம் மட்டும் அந்த இருக்கிற சூட்லேயும் நல்லா கலந்து விட்டுறலாம். உடச்சக்கடலையை போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து விடுங்க. 1 நிமிஷம் கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து தனியாக நம்ம ஆற வச்சுக்கணும். கம்ப்ளீட்டாக தனியாக ஒரு தட்டில் தட்டிட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறட்டும், ஆறி வரட்டும். பருப்பு நல்லா ஆறி வந்துருச்சு. ஆறி வந்த உடனே ஒரு மிக்சி ஜாரில் தட்டி நல்லா பொடி பண்ணிக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம சல்லடை நல்லா பொடி கண்ணு உள்ள சல்லடையை எடுத்துகிட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்ததை மாவை நம்ம சல்லடையில் போட்டு சலிச்சிக்கலாம். மிக்சிங் பவுலில் மாவு புறத்தையும் சலிச்சிடலாம். உளுந்து மாவு பொரிகடலை மாவு நம்ம ஜலிச்சுட்டு தான் சேர்க்கணும். ஏன்னா லேசாக அதில் சின்ன சின்ன குருணைகள்லாம் இருக்கும். அதனால் நல்லா ஜலிச்சுட்டு இந்த மாதிரி நைஸான மாவு மட்டும் தான் சேர்க்கணும். இப்போ நம்ம இந்த பவுலில் சேர்த்த பிறகு அடுத்து பச்சரிசி மாவு சேர்க்க போகிறோம். பச்சரிசி மாவு வறுக்காத மாவு, பாக்கெட் மாவு தான். இது வெயிட்டில் 300 கிராம் இருக்கும். கப்பு அளவில் 2 கப்பு இருக்கும். இப்போ எடுத்தாச்சு. எள்ளு 1 டீஸ்பூன், கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எதுனாலும் பரவாயில்ல, 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூனு சின்ன சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூனு ஓமம், தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். இப்போ ஒரு தடவை மாவு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம போட்டுக்க பொருளோட நல்லா கலந்துடலாம். 5 ரூபா முறுக்கு, தைப்பொங்கல் முறுக்கு சூப்பராக செய்ய போகிறோம். மாவை கலந்தாச்சு. முறுக்கு மாவுக்கு சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. முறுக்கு மாவுக்கு சூடான எண்ணெய் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மாவோட இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கலந்து விடுங்க. எண்ணெய் சூடு குறைஞ்ச உடனே கை வச்சு பிசைஞ்சு விட்டுறணும். எண்ணெயை சேர்த்து கரண்டிகிட்ட கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கை வச்சு நல்லா இந்த மாதிரி நசுக்கி பிசைஞ்சு விடுங்க. எண்ணெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெய் ஊற்றி பிசையும் போது முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்து பிசைஞ்ச மாவோட பக்குவம் இந்த மாதிரி இருக்கணும். அப்படி கொழுக்கட்டை பிடிக்கும்போது இந்த மாதிரி வரணும். அப்படி லேசாக உதுத்து விடும்போது இந்த மாதிரி நல்லா உதிர்ந்துடணும். இதான் சரியான பக்குவம். அடுத்து இந்த மாவு பிசைகிறதுக்கு தண்ணி சூடான தண்ணி ஊற்றி தான் நம்ம மாவு பிசையணும். நல்லா தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் கிட்ட சூடு பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தேவையான அளவு தான் தண்ணி சேர்க்கணும். தண்ணி இப்போ நான் 150 ml சூடான தண்ணி சேர்க்குறேன். சூடான தண்ணின்றதுனால லேசாக அந்த மாவை மேலே அள்ளி போட்டு விடுங்க. போட்டு விட்டு அப்படி அங்கிட்டுமா கலந்து விடுங்க. மாவில் நல்லா தண்ணி போடுற மாதிரி விரைவி விடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சூடு லேசாக வெதுன்னு தான் இருக்குது. நான் சூடு கை பொறுக்குன்றதுனால நான் இப்போவே பிசைய ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் சூடு தாங்க முடியாதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. அடுத்து ஒரு 100 ml தண்ணி, அது சுடு தண்ணி தான் ஊற்றணும். சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 2 தடவை தண்ணி சேர்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு நமக்கு 300 ml வரைக்கும் தண்ணி தேவைப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்ப இலக்கம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் மாவோட பதம். அளவுக்கு மாவை பிசைஞ்சு முடிச்ச உடனே அடுத்து 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய். இந்த இடத்துல ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சுக்கோங்க. எதுக்குன்னா மாவு நமக்கு நல்லா உலக்கில் ஒட்டாமல் வரும், நல்லா இலக்கமாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம கடைசியாக ஊற்றின அந்த 1 டீஸ்பூன் எண்ணெயும் சுடு எண்ணெயை ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டிடுங்க. நல்லா சைஸாக உருட்டிட்டு மாவு பக்கம் இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா விரல் வச்சா நல்லா நைஸாக அமங்கணும். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அமங்கணும், டைட்டாக அமங்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி காயாமல் வச்சிடலாம். லேசாக மட்டும் எண்ணெய் தடவி காயாமல் வச்சுருங்க. இல்லைன்னா ஒரு காட்டன் துணியில் ஈரப்படுத்திட்டு கூட மூடி வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம வந்து முறுக்கு உலக்கு தான் அமுக்கு உலக்கு தான் எடுத்திருக்கோம். இதில் வந்து உள்ளேயும் வெளியவும் நல்லா எண்ணெயை லேசாக தடவி விட்டுக்கலாம். இப்போ மாவு இதில் நிரப்பிக்கலாம். இப்போ நம்ம முக்கால் உலக்கு இருக்கிற மாதிரி மாவை இது மாதிரி நல்லா கொலக்கட்டை பண்ணிட்டு உலக்கில் சேர்த்துடலாம். இப்போ மாவு முக்கால் அளவுக்கு ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம முறுக்கு புளிய போகிறோம். அதுக்கு வாழலை இல்லைன்னா நம்ம பட்டர் சீட்டு எதுனாலும் விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு இன்றைக்கி நம்ம வந்து 5 ரூபா முறுக்கு தான் பண்ண போகிறோம். அது இப்போ நம்ம சுத்த போகிறோம். உலக்கு வந்து உங்கள் பக்கம் தெரிகிற மாதிரி கொஞ்சம் லேசாக சாயலாக வச்சுக்கோங்க. அப்படி மெதுவாக பிள்ளைங்க இந்த மாதிரி கொஞ்சம் சுற்று கொஞ்சம் அகலமாக சுற்றுங்க. அடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் சுருக்கி சுற்றுங்க. அதுக்கு மேலே 3வது ரவுண்டு ரொம்ப சுருக்கி சுற்றுங்க. அப்படியேவும் அந்த கார்னரை லேசாக அப்படி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு பீஸு நம்ம சுற்றிட்டோமா. இதே மாதிரி அடுத்தடுத்து சுற்றிக்கலாம். முதல் ரவுண்டு கொஞ்சம் அகலமாக சுற்றுங்க. அடுத்து அது மேலேயும் நல்லா லேசாக சுருக்கி சுற்றுங்க. அவ்வளோதான், 3 ரவுண்டு மட்டும் சுற்றிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரை நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு ரவுண்டுக்கு தேவையானதை நம்ம சுற்றி வச்சுருக்கோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த கடாயில் எண்ணெய் வந்து நல்லா முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப வேண்டாம், முறுக்கு முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். முறுக்கு பொறுத்தவரை ரொம்ப ஹெவியாக சூடு இருக்கக்கூடாது, மீடியமாக இருந்தால் போதும். இப்போ நமக்கு சரியான அளவில் சூடு இருக்குது. எடுத்து நம்ம ஒவ்வொரு முறுக்காக உள்ளே சேர்த்துடலாம். எடுத்து இப்படி தனித்தனியாக உள்ளே சேர்த்துருங்க. சூடுக்கு தகுந்தாப்பில் எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்பில் நம்ம முறுக்கோலை சுற்றி உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு ரவுண்டுக்கு தேவையான அளவு உள்ளே போட்டோம். நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எண்ணெயில் சேர்த்த 1 நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷத்தில் லேசாக கம்பியை விட்டு அப்படியே லேசாக உழைச்சி விடுங்க. உழைச்சி விட்டோம்னா அந்த எண்ணெயிலே நல்லா சுற்றி எல்லா பக்கமும் திருப்பி அதுவாக வெந்து வரும். எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நமக்கு சலசலப்பு நல்லா குறைஞ்சி வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒன்று ஓலை கிறிஸ்பியாக வெந்து வரணும். கொஞ்சம் பொறுமையாக வேக விடணும். இப்போ நம்ம முறுக்கு உள்ளே சுற்றி போட்டு ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. 4 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும். இந்த மாதிரி லேசான பபுள்ஸ் குறைஞ்ச உடனே நம்ம அரிச்சு எடுத்துடலாம். அந்த மாதிரி லேசாக பொன்னிறமாக வரும். எடுத்துடலாம் எல்லாத்தையும். முதல் ரவுண்டு சூப்பராக நம்ம முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. இப்போ 2வது ரவுண்டுக்கு அதேமாதிரி நம்ம சொன்ன மாதிரி சூடை வந்து நல்லா மீடியமாக மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி வச்சுருக்கக்கூடிய இந்த 5 ரூபா முறுக்குகளை அப்படியே நைஸாக 3 அடுக்கு முறுக்கை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இதே போல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முறுக்கு மாவை சூப்பராக அப்படியே நல்லா பக்குவமாக சுற்றி எண்ணெயில் நல்லா பொரித்து நல்லா கிறிஸ்பியாக வெளியே எடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பராக 5 ரூபா முறுக்கு, 3 சுத்து முறுக்கு, முறுக்கு அந்த அளவுக்கு முறுக்குன்னு ரிங் முறுக்கு மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்குது. அதாவது கடிச்சோடனே நல்லா நைஸாக மொறுமொறுன்னு இருக்கு. டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா அந்த எண்ணெய் ஊற்றி நல்லா மாவில் பிசைஞ்சு அப்படியே நம்ம போட்டு சுடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தைப்பொங்கலுக்கு நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு 5 ரூபா முறுக்கு இந்த மெத்தடில் செய்து பாருங்கள், அருமையாக இருக்கும். இதே போல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.